வணக்கம். நான் கார்த்திகை பாண்டியன். இது உங்கள் பாண்டியன் டாக்ஸ் வலையொலி. இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கலந்துரையாடல் தான் நண்பரும் நானும் பேச போறோம். பல்வேறு தரப்பு, பல்வேறு கருத்துக்கள, பல்வேறு சம்மந்தமான விவாதங்கள நாங்க பண்ண போறோம். இப்போ நாங்க பண்ண போறது வந்து பாண்டியர்கள் யார்ன்ற ஒரு தலைப்ப பத்தி நாங்க பார்க்குறோம். சரிண்ணே. இப்ப மூவேந்தர்கள் அப்படின்ற ஒரு காமனான டேர்ம்ல தான் தமிழ் அரசர்கள குறிப்பிடுறாங்க. இதுல வந்து முத்திரையர்கள் இருக்காங்க. இன்னும் பல மன்னர் குழுமங்கள் வந்து தமிழகத்துல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதுல இருக்கிறதுலயே பாண்டியர்கள் எந்த விதத்துல இவங்கள காட்டிலும் ரொம்ப வித்தியாசமானவங்க, இவங்கள காட்டிலும் பழமையானவங்க அப்படின்றத நீங்க கொஞ்சம் தரவுகளோட அதாவது சொல்லுங்க. இப்ப பாண்டியர்கள் வந்து இங்க வந்து பல்வேறு தரப்பான மக்கள் இருந்திருக்காங்க. பல்வேறு தரப்பான அரசர்கள் இருந்திருக்காங்க. வந்து அரசு, பேரரசுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ம். அரசர், பேரரசர். அதாவது ஒரு குடியாட்சியிலிருந்து முடியாட்சி மாறும்போது பல்வேறு குடிகளா இங்க இருந்தவன், பின்பு அது முடியாட்சியா மாறுது. அப்படிதான் இந்த நிலம் வந்து கட்டமைக்கப்படுது. இப்ப பாண்டியர்கள் வந்து சேரர்களை விட, சோழர்களை விட தொன்மையானவர்களா அப்படின்னா, ஆம் தொன்மையானவர்கள் தான். ஏன்னா இவன் லெமூரியாலருந்து இங்க வரான். கடவுள் லெமூரியானா குமரிக்கண்டம்னு குமரிக்கண்டத்திலிருந்து சொல்லக்கூடிய வெளிய வரான். அங்கிருந்து வந்து இங்க ஒரு ஆட்சி பாண்டிய அரசை நிறுவுறான். அதன் பிறகு தான் சோழ பேரரசு வருது. அதன் பிறகு தான் சேர பேரரசு வருது. அந்த கால அளவ வச்சு தான் பாண்டியர்கள் தொன்மையானவர்கள்னு இல்ல. நம்ம இந்த சொல்றோம். குமரிக்கண்டம்ன்ற சொல்றதே வந்து பல பேரு இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு ஒரு சில தமிழர்களுக்குமே சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. ம். பாண்டியர்களோட வரலாற்றின் அடிப்படையில குமரிக்கண்டத்தை எந்த அளவுக்கு நிறுவலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல. அவன் அத வந்து நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய விடயம் தானே அது. சங்க இலக்கியத்துல வரக்கூடிய தரவுகள வச்சு நம்ம அது எல்லாம் இலக்கிய பாடல்கள் தானே. வரலாற்று அடிப்படையில, அ ஆய்வுகள் அடிப்படையில ஏதாவது குமரிக்கண்டம் இருந்ததுக்கான ஆய்வுகள் இந்த ஒரிசா பாலு ம், இந்த மாரியான ஒரு சிலர் வந்து கடலுக்குள்ள வந்து இருக்கு. ம், பெரிய மிகப்பெரிய சுவர்கள் இருக்கு. 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள இருக்கு. அப்படின்ற மாரியெல்லாம் சொல்றாங்க சரி. அ ம். மக்களோட வாழ்வியல் அடிப்படையில ஏதாவது குமரி கண்டத்துக்கான சான்றுகள் வந்து இருக்கா? இதுவரைக்கும் ஆய்வுகள் வந்து நடத்தப்படல. முழுமையான ஆய்வு வந்து குமரிக்கண்டத்த பத்தி நடத்தப்படலன்னு தான் உண்ம. அதுக்கான ஆய்வு தரவுகள் நீங்க இப்ப கேட்கறத பார்த்தா, இப்ப பூம்புகாருக்கு கீழ வந்து ஒரு நகரம் இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. லாஸ்ட்டா இப்போ ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர்ல கீழ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. திருச்செந்தூர்ல பக்கத்துல வந்து ஒரு இருக்கு. ம ம நீண்ட சுவர் வந்து இ ஐயாவளி கோயிலுக்கு முன்னாடி வந்து ம். ஒரு நீண்ட சுவர் வந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இலங்கையும், தமிழகமும் ஒன்றா இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு. ஈழமும், தமிழ்நாடும் ஒரே நிலப்பரப்புல இருந்தது. அது இடையில இருக்க பாக்சல சந்திய பின்னாடி உருவானது தான் சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இது ஒரு நீண்ட நிலப்பரப்பா இருந்திருக்கலாமே! நீண்ட நிலப்பரப்பா இருந்திருக்கலாம் சரிதான். ம். அங்க பாண்டியர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்கன்றதுக்கு பாண்டியர்கள் குறிப்பிடுற ஏதாவது ஆதார தரவுகள், கல்வெட்டு தரவுகள், அவங்களோட கலித்தொகை பாடல்கள் தான் நெறையா பாடல்கள் அதானே. பாடல்கள் தான் குறிப்பிடுது. ஆ ஆனா இவுங்க எந்த இடத்துலயும் தங்கள வந்து வேற நிலத்துலருந்து இந்த நிலத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாரி ஏதாவது தகவல்கள் வந்து பாண்டியர்கள் வந்து குடுத்துருக்காங்களா? வேற ஏதாவது அத பத்தியான உங்களுக்கு இல்ல இலக்கிய பாடல்கள்ல இருக்க தரவுகள் தான். அந்த தரவுகள் தான். பாண்டியர்கள் கல்வெட்டுகள்லயோ, இதுலயோ நாங்க வந்து இல்ல. இது வந்தோம் அப்படின்னு சொல்லல. வரல, வரல, வரல. ஆனா வந்து நிலந்தருவீர் பாண்டியன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மன்னன் தான் அவன் வந்து ஆ கடல்கோள் அழியும்போது கடைசியா இங்க கடைசியா வந்து வந்தவன். உள்ள கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி பாண்டியர்களோட முன்னோர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடும்போது இந்த தகவல்களையும் குறிப்பிடுறாங்க. இந்த பாண்டிய மன்னர்கள் ம். இங்க வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட நீட்சி தான் அந்த நிலம். குமரி. குமரி நிலம்னு நம்ம சொல்லப்படுற அந்த குமரி கண்டம்ன்றது தமிழ்நாட்டோட நீட்சி தான். நம்ம இங்க வந்தாங்கன்னு நம்ம சொல்லும்போது அவங்க ஏதோ வந்தேரிகள் மாரி நம்ம லெமூரிய வந்தேரிகள். குறிப்பிடுற மாரி இருக்கு. ம். இப்ப மதுரையில இருந்து ஒருத்தவங்க சென்னைக்கு குடியேறுறாங்க. மதுரையில ஒரு அழிவு வருது. அப்ப நகண்டு சென்னைக்கு குடியேறுனாங்கன்னா, ம். இப்ப இதுக்கு நடுவுல ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. இந்த 500 கிலோமீட்டர் வந்து உடனே வந்து நம்ம வந்து இவங்க வந்து சொல்ல இது முடியாது. வந்தேரிகள், சொல்ல இவங்க முடியாது, வந்து சொல்ல முடியாது. உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இல்லையா? வர முடியாது, வர முடியாது. நெறைய பேர் வந்து லெமூரியா கண்டத்து வந்தேரின்லாம் நெறைய பேரு இப்ப நெறைய இதுல வந்து பேசுனாங்க. இல்ல நீங்க அதுக்காக நம்ம நெறைய பேர் நீங்க அதுக்கு முன்னாடியே ஒரு காலனி கூட நீங்க வெளியிட்டிருந்தீங்க. ஆமா. இந்த விதத்துல பாண்டியர்கள் இலக்கிய தரவுகள்ல பாண்டியர்கள் குமரி நிலத்தை சேர்ந்தவங்க தான் ம். அப்படின்றதுக்கு என்ன மாரியான இலக்கிய தரவுகள் இருக்கு?